இப்போ சமீப நாட்களாக வந்து சோஷியல் மீடியாஸ் அதிகமாக ஆக அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சில பேர் வந்து டாக்டர்ஸ்னுடைய வேலையை பார்க்குற மாதிரி தெரியுது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடான அந்த ட்ரீட்மெண்ட்ஸு, அந்த மெடிசன்ஸு, அவங்களுடைய டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட எது உண்மை எது பொய்ங்கிற தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க இல்லையா? இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் நாட் டாக்டர்ஸ். கண்டிப்பாக இந்த வார்த்தையை நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, டாக்டர் அப்படின்றவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஆஃப் ஸ்டடி படித்து, அதில் ஒரு பிஜி படித்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து, அதன் மூலமா வந்தவங்க தான் வந்து டாக்டர்ஸ். ஸோ வி ஆல் நோ. பட் என்ன ஆகுதுன்னா, ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படின்னு போகிறப்போ 2 டைப்பாக இருக்குது ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காஸ்மெசூட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட் க்ரீம்ஸு, நைட்டு ரொட்டீன், இதெல்லாமே காஸ்மெசூட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஸ்மெசூட்டிக்கல்ஸை பற்றி இப்போது லேட்லி நிறைய பியூட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். என்ன சேட்னா, எவ்ரி வீக் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து அவங்க நான் இது யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் பெய்டு. அது நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். யாருமே வந்து ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்டை நான் இதை யூஸ் பண்ணுறேன், இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை பற்றி அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர, அந்த ப்ராடக்டில் ஸ்டடி என்ன, அந்த ஸ்டடியில் என்ன வந்து ரிசர்ச் இருக்குது, அந்த ரிசர்ச்சில் ஆஃப் தட் ப்ராடக்டில் எந்த லெவலுக்கு வந்து அதை ஸ்கின்னை பாதிக்குது, அதில் ஸ்டீராய்டு இருக்கா இல்லையா, அது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இல்லையான்ற ரிசர்ச் அவங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதற்கு சரியான பர்சன் அவங்க கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக மட்டும்தான் வந்து இப்போ வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன். பிகாஸ் ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் வந்து மேக்கப் ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கலாமே தவிர, ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு சைடு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, அந்த மெடிக்கல் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. மேபி அதை பற்றி அவங்க கூகுளில் வந்து சர்ச் பண்ணி படிச்சிருக்கலாம். ஆனால் டாக்டர்ஸ் படித்தது வேறு, அதுதான் எங்களுடைய ப்ரொஃபஷனே. அப்படி இருக்கிறப்போ ஒரு ரிசர்ச்டு ப்ராடக்டை ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அது வேறு. ஆனால் ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் வந்து அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றதே ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஸோ மை டியர் பியூட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுடைய ஜாப் இஸ் டு கிரியேட் அன் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது உங்களுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு பாதிப்பை விளைவிக்கக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு சிறியது. பிகாஸ் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வருவாங்க பேஷண்ட்டு, மேம் நான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸில் வந்து இந்த காஃபி பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1 hour விட்டுட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன் மேம், எனக்கு ஃபுல்லாக பொறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ பார்த்து அந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு அது வந்து சூட் ஆகிருக்கலாம். பட் அது இன்னொருத்தவங்களுக்கு அது சூட் ஆகுமான்னு யோசிச்சு இன்னொருத்தவங்களோட ஹெல்த்தை பற்றி யோசிங்க. ஃபேஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ஹேர் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இமேஜ் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே இமேஜ்ன்றது தான் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறப்போ, இல்லை ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணுறப்போ, அதனால அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், யூ கேன் do a lot about makeup products, but not on the medical products. Thank you.